எல்லாருக்கும் வணக்கமுங்கோ. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்கோ. நீங்கள் தான் பொண்ணா? இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு ராகுலு. நைஸ் நேம். உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமோ? மை நேம் இஸ் பெரிய பொண்ணு. சூப்பரு. இதோ வந்துட்டேன். அடுத்து உனக்கு தான் ஜூஸ் இருந்தா எடுத்துக்கோ. அப்புறம் சம்மந்தி, நம்ம பையன் போட்ட ஜூஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஜூஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பையனை ஒரு பாட்டு பாட சொல்லுங்களா? பாட்டா? ஐயோ, பாட்டுங்களா? என்ன பாட்டுங்க பாடணும்? சொல்லுங்களேன் நீங்களே. ஏதோ ஒரு பாட்டு பாட சொல்லியா? சரிங்க அம்மா, பாடுவான். ராகுலு, ஒரு பாட்டை எடுத்து விடு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலியை தான் கட்டி கிட்ட பெத்துக்கலாமா, இல்ல புள்ள கிட்டே பெத்துக்கிட்டே கட்டிக்கலாமா? அடியே பெரிய பொண்ணு, என்னடி பண்ற? பாட்டி மாப்பிள்ள பாடினதும் நான் கொஞ்சம் வைப் ஆயிட்டேன், அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஏம்மா, இன்னும் கொஞ்சம் நிறைய பாடட்டுங்களா, இல்ல இதோட நிப்பாட்டிக்கலாங்களா? போதும் போதும், என் பெரிய பொண்ணு வேற வைப் ஆயிடுறா. இதோட நிப்பாட்டிக்க போதும். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க தம்பி? எப்போ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறாங்கப்பா. புரோக்கர் என்ன சொல்லி வச்சிருக்காரு? தெரியலடா மோனே, இருடா புரோக்கர்ட்டே கேட்டு சொல்றான். யோ பொன்னம்பலம், என்னையா சொல்லி வச்ச? என்ன படிச்சிருக்கேன்னு? யோ உன் புள்ள பிஇ படிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கேன்யா. பிஇ சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கான். நானுங்களா? நானும் பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. சரி சரி, இப்ப என்ன வேலைக்கு போறியா, வீட்டுல தான் இருக்கியா, வெட்டியா தான் இருக்கியா? நான் இப்போதைக்கு வேலைக்கு போகலைங்க. இப்போதைக்கு வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கேன். கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வேலைக்கு போகணும். நீங்க வேலைக்கு போய் பணம்லாம் சம்பாதிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எங்க வீட்லயே நிறைய கொடி கொடியான சொத்து இருக்கு. அந்த சொத்தெல்லாம் கரெக்டா காப்பாத்தி பாத்துக்கிட்டா மட்டும் போதும். எங்க பொண்ணையும் கரெக்டா பாத்துக்கிட்டா மட்டும் போதும். என்ன ஓகே தானே? அட ஓகேங்க ஓகேங்க, டபுள் ஓகேங்க ஆண்டி. நான் ஒன்றும் உனக்கு ஆண்டி இல்லடா, பாட்டி. பாட்டி சொல்லு. அட சரிங்க பாட்டி. கல்யாணத்துக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாம் புரோக்கர் சொன்னாரு, தெரியுமில? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களே. அதுக்கப்புறமேலுக்கு அது சொத்து இது சொத்துலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போட போறீங்க நீங்க? ஏனுங்க பாட்டி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா? அதெல்லாம் சொல்லவே இல்லை இந்த பொன்னம்பலம். என்னது சொல்லவே இல்லையா? ஐயோ பொண்ணம்பலம், என்னையா? பாட்டிமா, நான் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன், பையனுக்கு தெரியலையாட்டுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அட என்ன கண்டிஷனுங்கோ? அட நீங்களே சொல்லுங்க பாட்டிமா. டெய்லியும் காலையிலே ஏந்திரிக்கணும், ஏந்திரிச்சு சமைக்கணும், சமைச்சிட்டு துணி துவைச்சு போட்டுட்டு எங்கள் பிள்ளைய எழுப்பி விட்டு காஃபி கொடுத்து குளிப்பாட்டி அதுக்கப்புறமேலுக்கு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு தலை சீவா விடணும். இதுதான் டெய்லியும் உனக்கு வேலை, ஓகே தானே? இவ்வளவு தானே? பாத்துக்கலாம் விடுங்க. எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓகே. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதானே? சரிதானே? வச்சுக்கலாங்கம்மா. நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா அந்த நாள்ல வச்சுக்கலாமா? என்னன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. சரிங்களாம்மா? பிடிக்க வேண்டியது உனக்கு இல்லடி, எங்க ஒக்காளுக்குடி. என்ன பெரிய பொண்ணு, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா? ஐ லைக் திஸ் பாய் கிராணி. எனக்கு ஓகே தான், நீங்க முடிச்சிருங்க. பெரிய பொண்ணே ஓகே சொல்லிட்டா, அவ பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. ஓகே. ஆமா, பேசிக்கிட்டே இருக்கப்ப இடையில பொண்ணுக்கு எவ்வளவு பவுன் போடுவீங்கன்னு கேட்டேன், மறந்துட்டீங்களா? சொல்லுங்க, எத்தனை பவுன் போடுவீங்க பொண்ணுக்கு? எப்போதும் மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் எல்லாரும் கேட்பாங்க, பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்க, எவ்வளவு ஜாமா சீட் சனத்தை செய்வீங்க, எவ்வளவு ரொக்கமா தருவீங்க, இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல கேட்பாங்க. நீங்க என்ன பொண்ணு வீட்டுல கேக்குறீங்க? அட காலமெல்லாம் மாறிடுச்சு மாப்பிள்ள. அந்த காலத்துல தான் வந்து பொண்ணு பார்க்க எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிடுறாங்க. அந்த காலத்துல தான் பொண்ணுக்கு இத்தனை பவுன் போடுவோம், இவ்வளவு சீர்வரிசை செய்வோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. உன்னால எங்க பொண்ணுக்கு ஒரு 5 பவுன் செங்கிலி போட முடியாதா? 5 பவுன் தானே? போட்டுடலாம். சரிங்க, நசனு பேசிக்கிட்டு இருக்க வேணாம். கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிடும். இப்ப கிளம்பலாம் வாங்க வீட்டுக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம்? டிகிரடி போலாம் டிகிரடி. சரிங்க அத்தை, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். சரி சரி, நாங்க கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புறோம். நீங்க அதுக்குள்ள அந்த 5 பவுன் தங்க செங்கிலியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கல்யாண செலவு முழு செலவு நாங்களே எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. அந்த 5 பவுன் தங்க செங்கிலியை மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகே தானே? அட சரிங்க பாட்டிமா, ஓகே பாட்டிமா. நீங்க பார்த்து எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. என்னைக்குன்னு தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. கல்யாணத்தை பேஸா பண்ணிடலாம். அக்காவுக்கு கல்யாணம், ஜாலிடா, அக்காவுக்கு கல்யாணம்.